Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மசால் வடை தான் பார்க்க போறோம். அது என்ன ஸ்பெஷல் மசால் வடைன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து கடலைப்பருப்பு வச்சு செய்ய போறது இல்லைங்க. நம்ம வந்து கார்ன் எடுத்து செய்ய போறோம். பாத்தீங்களா இந்த வீடியோல நம்ம கையில என்ன இருக்குது பாருங்க. இது வந்து மக்காசோளம் ஸ்வீட் கார்ன் நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு மசால் வடை செய்ய போறோம். ஒரு கைப்பிடி அளவு நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. ஒரு டம்ளர் இந்த மாதிரி ஒரு சைஸ் டம்ளர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 8ல இருந்து 9 வடை வருங்க. அதை வந்து நீங்க வந்து மிக்சியில போட்டு அடிச்சுக்கோங்க. மிக்சியை வந்து ரொம்ப திருப்பிடாதீங்க, ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்க. ஒரே ஒரு திருப்புங்க. அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க. இந்த மாதிரி கொரகொரான்னு வந்தா நிறுத்திடுங்க. அப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு திருப்பு அப்படின்னு திருப்பிட்டு அப்படியே நிறுத்திடுங்க. அது பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இதுல நம்ம இப்போ ஒன்னொன்னா என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸோ அதை நான் சொல்லிட்டே வரேன். வீடியோல பார்த்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் சின்னதா நறுக்கணுங்க. நீங்க வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கிக்கோங்க. அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்தது வந்து கருவேப்பிலை. யூஸ்வலா நம்ம இலையை அப்படியே போடுவோம், ஆனா இலையை நல்லா கட் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து கொத்தமல்லி. மறுபடியும் சொல்றேன், கருவேப்பிலை கொத்தமல்லி எவ்வளோ சின்னதா இந்த இலையை கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதா கட் பண்ணிட்டு போடுங்க. அப்பதான் வடையில வந்து உங்களுக்கு வாயில் இல்லைன்னா கிடைக்கும் அந்த கருவேப்பிலையெல்லாம். அதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒன்னொன்னா பொடிகள்லாம் ஆட் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து சில்லி பவுடர். காரம் அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பெருங்காய பொடி, ஃபிளேவர் என்ஹான்சர், ஸ்மெல் என்ஹான்சர் எல்லாம் தான். இப்போ அடுத்தது நான் ஆட் பண்றது வந்து சீரக பொடிங்க. இது வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. சீரக பொடி நான் வந்து 2 ஸ்பூனே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய பவுடருங்க. மறுபடியும் சொல்றேன், அதாவது டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி, சில்லி பொடி, அதுக்கப்புறமா வந்து நீங்க வந்து தனியா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டேன், மன்னிக்கணும். தனியா பொடி ஆட் பண்ண பிறகு சீரக பொடி, அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணேன். இப்போ நான் ஆட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு எவ்வளவு ஆட் பண்ணேன்னு கேட்டீங்கன்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. 4 ஸ்பூன் ஆட் பண்ண பிறகு அடுத்தது வந்து நம்ம ஆட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணா போதுங்க. அவ்வளவுதாங்க. இதுல நீங்க யூஸ்வலா வடை செய்யும் போது நம்ம லைட்டா தண்ணி ஊத்திப்போம் பாத்தீங்களா, அது வந்து இது தேவையில்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கார்ன்லயே வந்து எக்கச்சக்கமான வாட்டர் கண்டென்ட் இருக்கு. அதுவே நல்லா தண்ணி ஊத்திக்கும். இப்போ நீங்க வந்து நல்லா மாவு பிசையணுங்க. உங்களுடைய கையால வந்து நல்லா பிசைங்க. இது வந்து தண்ணி மட்டும் ஊத்திடாதீங்க. ஏன்னா இதுல வந்து கார்ன் வந்து நீங்க பிசைய அந்த கார்னே வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. இன்ஃபேக்ட் முதல்ல வந்து ரொம்ப ஃபைனா அரைச்சிடாதீங்கன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். கொரன்னு அரைங்க கார்னை. பாருங்க ஃபண்டாஸ்டிக்கா நம்ம வந்து வடை தட்டுறதுக்கான இந்த மாவு தயாருங்க. அதாவது டவுன்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இப்போ நான் ஒன்னொன்னா எடுத்து ஒரு சின்ன பகுதியா எடுத்து வடை தட்ட போறேன். பாருங்க உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். இது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம எல்லாரும் பரிச்சயமான ஒரு டிஷ் தான் மசால் வடை. இன்னைக்கு நாம செய்யறது வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து வடை பண்ண போறோம். ஸ்பெஷல் வடை இது. மசால் வடைன்னு சொல்ல முடியாது, ஸ்வீட் கார்ன் வடைன்னு சொல்லலாம். ஆனா ஸ்வீட் கார்ன் மசால் வடைன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி தட்டுறதுன்னு. ரொம்ப சிம்பிள் தான். 8 வடை தட்டியிருக்கேங்க. இப்போ வந்து இலிப் சட்டியில் வந்து டீப் பேன், அதாவது வந்து அதில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன பீஸ் அந்த டவுலேருந்து எடுத்து, அந்த மாவுலேருந்து எடுத்து லைட்டாக அப்படியே போட்டு பாருங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா அப்படியே மேலே வந்துருங்க. அது மேலே வந்துருச்சு நமக்கு. அதனாலதான் நம்ம 3 வடை இட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது வந்து செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிக்கிறேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு 3 to 4 minutes ஆகுங்க. இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது கலர் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் இருந்தது. இது வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ப்ரௌனாக மாறணுங்க. இது அடிக்கடி அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. 1க்கு 2 வாட்டி திருப்பி போடுங்க. இல்லைன்னா வந்து அந்த சைடு வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சுனாலும் கஷ்டம். ஒரு மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகிடக்கூடாது. பாருங்க நல்லா எண்ணெய் பொரிச்சு வருதுங்க. இது ஆக்சுவலா இன்னொரு ஒரு சிக்னல் என்னன்னா, இப்ப நீங்க இந்த எண்ணெய் பொரிச்சு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும். அந்த அலை மாதிரி ஒரு சவுண்டு வரும். அந்த அலை ஓயிடுறோங்க. ஸோ அந்த அலை ஓயும் போது நீங்க இந்த வடை ரெடின்னு அர்த்தங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஃபண்டாஸ்டிக்கான வடை ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம். சரியா வரல.